தனுசு ராசிக்காரர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று பெருமாளை பிடித்து கொள்வதும், காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி தும்பல் இரும்பல் விஷயத்தில் கவனமாக பார்த்து கொள்வதும் நன்மை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் தேன் தடவி வார்த்தை, உன்னதமான சூழ்நிலை, குடும்ப விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். யாரோ உங்களை ஏதோ உங்களுக்கு யாருமே இல்லாதது போலெல்லாம் ஃபீல் ஆகும். அர்த்தாஷ்டம சனி இருப்பதனால் தயவுசெய்து உடற்பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இல்லையென்றால் மன அழுத்தத்திற்கு ஆளாகும். இது தேவையற்ற விஷயங்கள் என்பதை, கோபத்தினாலே எதுவும் சாதிக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அற்புதமான காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்ற அற்புத அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதும், எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வதும், ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க சிறந்த பரிகாரமாக காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் ஆவேசப்படுவதோ, குடும்பத்திலும் உணர்ச்சி வசப்படுவதோ, தவறாக பேசுவதோ கூடவே கூடாது என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் எல்லா விஷயமும் நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.